இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுதுனாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் 5 வருடம். அது 2029 முடிவுக்கு வரும். 2029க்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லாத்துக்குமே அதே காலம் தான். உதாரணத்துக்கு தமிழகத்தை உதாரணம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026 வர இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நமக்கு ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது முழுமையான கூட்டணியோ நமக்கு அமைந்தால் அது 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும். அப்படி என்றால் 2031 வரை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய தமிழக அரசு 2031 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா என்ன சொல்லுதுனாங்க, 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2029 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்து போகும். உதாரணத்திற்கு 2029 எலெக்ஷன் நடக்குதுன்னா 5 இயர் பீரியட் 2034. அப்ப தமிழ்நாட்டில் 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2034 வரைதான். அப்ப 2034 ஒருவேளை 2029 தேர்தல் நடந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டில் இருக்கும் என்பதுதான் இந்த. இதை நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறா பேசுறாங்க. அது சில மூத்த தலைவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மூத்த தலைவர்களே இதை கொஞ்சம் திரிச்சும் பேசுறாங்க. ஆனா நம்முடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 1951-52 ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரொம்ப நாள் நடந்துச்சுங்க. 51 ஆரம்பிச்சு 52 முடிஞ்சது, ஒரே வருஷம் நடக்கல. அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல். 1957 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1962 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1967 ஒரே நாடு ஒரே தேர்தல். முதல் 4 தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். 1967க்கு பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குழப்பத்தில் போச்சு. காரணம், அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி 68ல சில ஆட்சிகளை கலைச்சாங்க, 69ல சில ஆட்சிகளை கலைச்சாங்க. ஆட்சிகளை கலைக்க ஆரம்பித்த பிறகு இந்த தேர்தல் நேரமும் காலமும் மாறிய காரணத்தினால் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தள்ளி போயிருக்கு. இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக எதிர்கட்சி நண்பர்கள் பண்ண அமளி துமளியில நம்முடைய பாராளுமன்ற சரித்திரத்தில் முதலாக ஒரு பில்லை கொண்டு வர்றக்கே வாய்ஸ் ஓட் நடத்த வேண்டிய நிலைமை ஒரு ஆளுங்கட்சி. 269 வாக்குகள் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவாக, இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 269 ஓட்டு வாங்கி இந்த பில்லை நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். அதனால் உண்மையாலும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும், யாருக்கும் எதிரானது இது கிடையாது. காலம் நிறைய இருக்கு, சூழல் நிறைய இருக்கு, எல்லோரும் நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நம்முடைய நாட்டில் டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறு. இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் வருதுன்னா கண்டிப்பா பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் வருதுன்னு அர்த்தம். அதை நாம இந்த பில்ல இல்லை என்றாலும் கூட நாம் அதை we can read between the lines. 324 அமெண்ட்மெண்ட்ல சொல்றாங்க டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ். அதனால் இது வரும்பொழுது மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப. டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும், 1/3 பெண்களுக்கான ரிசர்வேஷன் இருந்திருக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் போயிருக்கும். அதனால் மிக முக்கியமான முடிவு என்று நம்முடைய பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி JPC கேட்டிருக்கிறாங்க. அதுவும் கூட நம்முடைய அரசு அதையும் கூட பாராளுமன்றத்தில் நம்ம ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு விகிதாச்சார அடிப்படையில் பாராளுமன்றத்தில் எத்தனை கட்சிகளுக்கு எத்தனை MP இருக்கிறாங்களோ அதே விகிதாச்சார அடிப்படையில் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. கமிட்டியில எல்லாம் பேசி பாராளுமன்றத்தின் முன்பு கொண்டு வருவாங்க. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இது உண்மை, இதில் நாங்கள் சொன்னது எதுவுமே திருச்சி பேசல, இது இந்தியாவுடைய சரித்திரம், இது இப்படித்தான் இருந்திருக்கு. ஆனால் எதிர்கட்சி நண்பர்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் கூட தமிழக மக்கள் புறக்கணித்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு பெரும் ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கேள்வி இருந்தால் பதில் சொல்லணும். சகோதரி கனிமொழி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன், நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆயிருக்கிறாங்க, லோக்சபால இருந்திருக்கிறாங்க, அக்கா ப்ரொசீஜர் தெரியும். அதனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு, எந்த விதத்துல இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும். இது இதற்கு முன்பு 4 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அசம்பிளிக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் 5 ஆண்டுகள் முழுமை பெறும். 2026 எலெக்ஷன் 31 வரைக்கும் போகுது. மாநிலத்தினுடைய உரிமை யாரு பறிக்கிறாங்க? எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம்.
ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யாரும் சொல்ல வரல. கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு. நாம் ஒரு மாதிரி இருக்கோம், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க. 51 அப்படித்தான் இருந்தாங்க, 61 அப்படித்தான் இருக்காங்க, 67 அப்படித்தான் இருந்தாங்க. அதனால இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள். அதே கனிமொழி அக்கா சொல்ற அதே லாஜிக்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ இடத்துல எலெக்ஷன் நடந்த பிறகு அரசியல் கட்சிகள் அவர்களாகவே ஒரு புதிய எலெக்ஷனுக்கு தள்ளுறாங்க நம்மளே. அதே லாஜிக் கனிமொழி அக்கா அங்கேயும் சொல்லணும் இல்லைங்கண்ணா, தள்ளுறாங்க. ஆனா இல்லைங்கண்ணா, ஓட்டு போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா நம்ம முன்னாடி பண்ணல. 2034 இருந்து நடக்கக்கூடிய தேர்தல் ஓட்டு போடும் போதே மக்களுக்கு தெரியும் இது 5 ஆண்டுகள் தான். ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் காரணங்கன்னா அடிப்படையில இதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். இப்ப 2037 ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அது 2 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. அந்த 2037 தேர்தலில் போடுறவங்க அது எலெக்ஷன் நடக்காதுங்கண்ணா. என்ன இல்லைங்கண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இல்லைங்கண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் பல விஷயங்கள் தெளிவா சொல்லுது. 6 மாத காலம் தான் அடுத்த எலெக்ஷனுக்கு நேரம் இருக்குன்னா எலெக்ஷன் நடத்த போறது இல்லை. 1 வருடம் தான் இருக்குண்ணா. ஆனா நம்ம 1 வருஷம் 3 மாசம் 1 வருஷம் 6 மாசம் நம்ம இழுத்துக்கலாங்கண்ணா. பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், 2034 பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் மிட் டேர்ம் எலெக்ஷன் நடந்தா 5 ஆண்டு பீரியட் தான், அதுக்குள்ளதான் அந்த எலெக்ஷன் நடக்க முடியுங்கிறது தெளிவா இருக்கும். ஏன்னா அண்ணா எப்படி அந்த மாநில உரிமை படிக்கிறாங்க? ஏன்னா அண்ணா ஒரு நிமிஷம், லோக்சபாக்கு இதே பிரச்சனை தானே. இவங்க மாநிலம்னு சொல்றாங்க, நான் மத்தியன்னு சொல்றேன். சார் 2034 அமையக்கூடிய மத்திய அரசு அது 2036 டிசால்வ் ஆகுதுன்னா அந்த அரசுக்கு நடக்கக்கூடிய தேர்தலும் 2039 தானே. பெரிய ஆபத்து இல்லையாங்கண்ணா? அண்ணா தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா? நாட்டுல ஒரு தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா? இல்லைங்க, உதாரணத்துக்கு 2034 லோக்சபா வச்சுக்கலாங்கண்ணா. 2034 லோக்சபா, அந்த லோக்சபா ஏதோ ஒரு காரணத்திற்காக 2036 கலைதுன்னு வச்சுக்கலாங்கண்ணா. அப்ப 2036 நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் தனியா நடக்கும். அதனுடைய பீரியட் 3 வருஷம் தான். அப்ப 2039 எல்லா லோக்சபாவும் அசம்பிளி அதே மாதிரி நடக்கும். இல்ல எங்கேயும் தவறு இல்லையாங்கண்ணா? அவ்வளவுதாங்கண்ணா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. அதனால கனிமொழி அக்கா சொல்றாங்க மாநில உரிமை பறிக்கிறீங்கன்னா மத்திய அரசுக்கும் அதே தானே. 2036 ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரல, 34 அவங்களுக்கு இதே பிரச்சனை தானே. டிஆர் பாலு ஒன்னு பாராளுமன்றத்தில் ஒரு நம்பர் பயன்படுத்துறாங்க சொல்றாங்க. டிஆர் பாலு ஒன்னு ஒரு நம்பர் பயன்படுத்துறாங்க. 10,000 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் நம்ம நடத்துறோம். அப்ப நாம வந்து இவிஎம் மிஷின் ஒரே நேரத்தில் வாங்கணும். ஆனா இதா இருந்தா இவிஎம் மிஷின் ரொட்டேட் பண்றீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல நடக்கும், 6 மாசம் கழிச்சு ஒரு ஸ்டேட்ல நடக்கும். ஸோ டிஆர் பாலனுடைய கருத்து என்ன, ஒரே நேரத்தில் நீங்க நடத்துறதுனால அவ்வளவு இவிஎம் வேணும். அண்ணா நாம சொல்றது நாட்டினுடைய பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு வருஷமும் 6 தேர்தல் நடத்துறீங்க. 3 மாசம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். பிரதமர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே 3 மாசம் ஒதுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. மாடல் கோட் ஆஃப் வரும்போது பல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலைமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இது வந்து $4 trillion எக்கானமியினுடைய பொருளாதார இழப்பு பாருங்க. இவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, 15 வருஷத்துக்கு ஒரு முறை அதை மாத்தணும். டிஆர் பாலு பேசுற பேச்சுலதே சொல்றாங்க. அதனால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு மல்டிபிள் எலெக்ஷன்ல இவிஎம் வாங்குற காசை விட பல மடங்கு அதிகம் தானுங்கண்ணா. நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்பாங்கன்னா எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கும் ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்கண்ணா. நம்ம பேசும்பொழுது கடந்த 20 ஆண்டுகள்ல இந்தியாவில் எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கு, அத்தனை முறை ஆகலிங்கன்னா. ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் 1, 2, 3, 4 முறை ஆவதற்காக
இத்தனை பேர்த்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலை நம்ம கொண்டு வராம இருந்தா தவறா போயிரும் இல்லைங்கண்ணா. அதாவது நடக்குது இல்லைன்னு சொல்ல. நீங்க சொல்ற மாதிரி வருஷத்துக்கு 6 டிசால்வ் ஆகுதா? இல்ல, டிசால்வ் எப்பவாச்சும் ஆகுதுங்கண்ணா. இல்ல அசம்ஷன் என்ன, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிங்க்ரனைஸ் ஆக 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 ஆக, அதுவும் நம்ம இவ்வளவு நேரம் கொடுத்து நடத்தும் பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெறும் என்பதுதான் நம்ம சொல்றாங்க. அதை வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்லயே ஆர்கியூ பண்ணிருக்காங்க. இதனால என்ன லாபம் வருங்கிறத ஆர்கியூ பண்ணிருக்காங்க அவங்க. இப்ப இரண்டாவது இப்ப முதலமைச்சருடைய பர்டிகுலர் கேள்விக்கு என்னன்னா, அப்ப பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் போகுமா? இப்ப முதலமைச்சருடைய ஐயம் என்ன? சரி, அப்ப தமிழ்நாடு இந்தியாவும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குதுன்னா, அப்ப மேல இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கீழே இருக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்ப பிராந்திய கட்சிகளுக்கு வந்து இங்க வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்குமா? அதுதான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க. அப்ப தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமா? ஆனா இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, நிறைய மாநிலங்கள் வந்து இந்தியால ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இத்தனை நாள் அவங்களுக்கு நடக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் ஒன்று. ஒரிசால இத்தனை ஆண்டு காலம் ஆளும் கட்சி வேறு, மத்தியில் வருகின்ற ஆளும் கட்சி வேறு. அப்படித்தான் இப்பதான் மாறி இருக்கு. இந்த ஒரு முறை தான் ஒரிசால பிஜேபி ஒரிசாலையும் பிஜேபி மேலேயும் வந்திருக்காங்க. மக்கள் ஓட்டு போடும் பொழுது வாக்காளர் ரொம்ப புத்திசாலியா தாங்க இருக்காங்க. நான் யாருக்கு ஓட்டு போடணும்? இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஜெயிக்கும் பொழுது நாங்க ஆந்திரால தோத்தோம், மேல ஜெயிச்சோம். இது 5 ஆண்டுகள் கழிச்சு ஜெகன் தோத்திருக்காங்க, நாயுடு ஜெயிச்சிருக்காங்க, நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதனால் மக்கள் ஓட்டு போடுறவங்க ரொம்ப விவரமா போடுறாங்க. மாநிலத்துல யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மத்தியில யாருக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தாங்கன்னா, ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும் பொழுது லோக்சபாவும் அசம்பிளி ஒரே மாதிரி தானே ஓட்டிங் பேட்டர்ன் வந்திருக்கணும் இல்லையல்ல? இரண்டாவது முதலமைச்சருடைய ஐயத்திற்கான பதில். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியால கொண்டு வராத ஒண்ண பாஜக கொண்டு வரலீங்களா? இதுவரை 4 முறை இந்தியால 20 ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொல்வதை விட இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை திரும்ப கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதுதான் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நாங்க இதை பத்தி எங்களுடைய கருத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பல இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம். அதாவது வெறும் பாப்புலேஷன், வெறும் மக்கள் தொகை என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து ஒரு டீலிமிட்டேஷன் நடக்குது அப்படின்னா, குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மக்கள் தொகை கட்டுப்பாடுக்கெல்லாம் வந்துருச்சு. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ 2.1 கீழே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலங்களுக்கு அதனால் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற ஐயம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு. பிரதமர் அவர்கள் எங்கேயும் சொல்லவில்லை டீலிமிட்டேஷன் வரும் பொழுது பாப்புலேஷன் வில் பி த ஒன்லி பேசிஸ். பல இடத்துல டீலிமிட்டேஷன் ஜியோகிராஃபி வச்சிருக்கு, நிலப்பரப்பை வச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக யாருக்குமே அநியாயம் நடக்காது. இல்ல நாங்க வந்து ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்ஸா இருக்கிறோம், நாங்க 20 வருஷமா இப்படி இருக்கோம், அப்படி இருந்தாலும் கூட, அது உண்மை இருந்தாலும் கூட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாக, தலைவர்களாக நிச்சயமாக அது போன்று எந்த ஒரு மாநிலத்திற்கும் பாதிப்பு இருக்காது. இப்ப அதுக்கு நாம பொறுத்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடக்கணுங்கண்ணா, சென்சஸ் நடக்கணும். அது 1 வருஷம் 3 மாசம் ப்ராசஸ். அதன் பிறகு டீலிமிட்டேஷன் கமிட்டி போடணும். அந்த கமிட்டி இதே மாதிரி நம்மகிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லுவானே, பாப்புலேஷன் மட்டும் பேசிஸ் வேண்டாம், ஜியோகிராஃபி வைங்க, அதை வைங்க, இதை வைங்க எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா நமக்கும் சாதகமா இருக்கணும், இன்னொரு மாநிலத்துக்கு சாதகமா இருக்கணும், அல்லது நமக்கு சாதகமாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ்ங்கன்னா நிச்சயமா அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது எங்களுடைய தீர்க்கமான